ஹாய் வியூவர், நான் உங்கள் டாக்டர் குமார். நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பட்ட பாலியல் தொடர்பான மருத்துவ விளக்கங்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நண்பர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் எவ்வளோ நேரம் வரைக்கும் உடல் உறவு கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். இது பார்த்திங்கன்னா, இதுக்கு தொடர்பான கேள்வி பல இடத்துல நான் சர்ச் பண்ண வரைக்கும் பல இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஐயப்பாடு நிகழ்விட்டு வந்துட்டுருக்கு. அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காலங்காலமாக நம்ம பார்க்கக்கூடிய சில சில மருத்துவத்திற்கும் அப்பாற்பட்ட சில விளக்கப்படங்கள் இருக்கு இல்லையா, காணொளிகள், இந்த மாதிரி ஆங்கில படங்கள், புளு ஃபிலிம், இந்த மாதிரி ஆபாச படங்களில் காமிக்கக்கூடிய ஒரு விளைவுகள் தான். எதை பார்க்குறானோ மனிதன் அதை நம்பக்கூடிய ஒரு சுபாவம் இருக்குது. அதனால் அவங்கள தவறு சொல்ல முடியாது. இந்த மாதிரிலாம் இருக்குமா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஆரம்ப கட்டங்களில் விளக்கம் பெறுவதற்கு முன்னாடி இது இதாக இருக்கும். ஒரு படித்தவர்கள் இது ஒரு சமுதாய கண்ணோட்டத்தில் பார்த்தவங்களுக்கு இது தெரியும். இது ஒரு நிச்சயமாக ஒரு எடிட்டிங் தான் அப்படின்னு. ஆனால் அது பற்றியே தெரியாதவங்களெலாம் எத்தனை பேர் இருக்காங்க சரிங்களா? அவங்களுக்கான ஒரு பாமரரும் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த தலைப்பு நம்ம பேச போகிறேன். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இதே மாதிரி பாலியல் தொடர்பான பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் இதெல்லாம் உங்களுக்கு கேட்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கணும். அது மாதிரி இது பண்ணிங்கன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே நீங்கள் எங்களுக்கு லைக் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க. இது மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆதரவு பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகும். இந்த நிகழ்ச்சியோட தலைப்புன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு நேரம் வரைக்கும் உடல் உறவு கொள்ள முடியும்? பொதுவாக பார்த்திங்கன்னா, சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஆபாச படங்களில் என்னென்னு கேட்டிங்கன்னா, 10லேருந்து 20 நிமிஷம், 30 நிமிஷம், 40 நிமிஷம், அவன் கணக்கில் அவன் எடிட்டிங்கில் எவ்வளோ நேரம் போடுறானோ, ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, சைடு வியூ, மேலேருந்து பார்க்குற வியூ, எந்தெந்த இடத்துலலாம் கேமரா வச்சு எடுத்துருக்கானோ அந்தந்த இடத்துலையும் கலந்து உங்களை ரசிக்கிறதுக்கு என்னென்ன கர்மாந்திரம் பண்ணணுமோ அதை பண்ணி முடித்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு பல்வேறு ஐயப்பாடுகளை மனசில் தோன்ற அளவுக்கு பண்ணிட்டு போயிடறாங்க. இந்த குழப்பத்தை விளைவிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது அவங்களுடைய இதாக இருந்தாலும் தெளிவு பெற வைக்கிறது ஒரு நல்ல விளக்கம் சரிங்களா? இந்த தெளிவான விளக்கங்கள் சில மருத்துவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நேரம் செய்யணுமா, நீண்ட நேரம் தாம்பத்தியம் பண்ணணுமான்னு அவங்க விளம்பரத்துலேயும் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் அதை இது பண்ணிக்கிறாங்களே ஒழிய யாரும் இதற்கான ஒரு அவேர்னஸை கொடுக்குறது கிடையாது சரிங்களா? அப்படி அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியேறிடலாம். அந்த ஆபாச படங்கள் இதெல்லாம் பார்ப்பது முழுக்க ஒரு தவறு. இது எல்லாமே ஒரு எடிட் பண்ணப்பட்டது. ஒரிஜினலான நம்ம காமசூத்திராவில் எந்த இடத்துலையும் எவ்வளோ நேரம்லாம் பண்ணுங்கிறது குறிப்புகள் இல்லை சரிங்களா? ஒரிஜினல் ஆத்தென்டிகேட்டட் டெக்ஸ்ட்டு. ஏன்னா இங்கே உண்மையை தான் நம்பணும் இல்லையா? இது இதெல்லாம் பொய்யான ஒரு இது. ஆமாம், நீண்ட நேரம் செய்ய வேண்டுமா, தொடர்ச்சியாக செய்ய வேண்டுமா, அதெல்லாம் உங்களை ஏமாத்துகிற வேலை. பொதுவாக இந்த டேர்மை மெடிக்கல் டேர்மில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இன்டர்வெஜைனல் எஜாக்குலரி லேட்டன்சி டைம்ங்கிறது சொல்லுவாங்க. IELT சொல்லுவாங்க. அதாவது ஆண்குறி உள்ளே நுழைந்தவுலேருந்து எவ்வளவு நேரம் வரைக்கும் இதிலேருந்து அந்த விந்தை வெளித்தள்ளுகுது அப்படிங்கிறது தான் இந்த டைம். IELTங்கிறது சர்வதேச ஒரு மருத்துவ அறிஞர்களுடைய இது குறிப்பு சரிங்களா? அந்த கோடு. இந்த சுருக்கத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் தன் பெண்குறியில் உள்ளே நுழைத்ததுலேருந்து 45 செகண்டுக்குள்ளே வெளியில் வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, அல்லது வச்ச உடனே வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, விந்து முந்துதல், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இதெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா? அதே நேரத்தில் இந்த இது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் டைம் ஒவ்வொரு நாடுகளுக்கு நாடு, மக்களுக்கு மக்கள், இனக்குழுக்களுக்கு குழுக்கள் பொது வித்தியாசம் ஆகிட்டு இருக்குது. அதனால் இதில் ப்ராப்பரான ஒரு ஸ்டடிக்கு அவங்க வர முடியலை. வெளிநாட்டில் இப்போ கனடாவில் பார்த்திங்கன்னா, கனடா அந்த மாதிரியான பிலிப்பைன் அந்த மாதிரியான நாடுகளில் ஒரு இதாகவும், மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு இதாகவும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு இதில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டடி பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளியியல் விவரத்தின் அடிப்படையில் தான் இதை நம்மள்கிட்ட சொல்கிறாங்களே ஒழிய மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இந்த IELT டயத்தில் பார்க்கும்போது
ஆவரேஜாக வந்து இந்த ஒரு 490 மனிதர்களை வந்து அவங்க சாம்பிள் எடுக்கிறாங்க. அவங்க சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 to 2 நிமிடங்கள் அதுதான் 2 நார்மலான டைம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சில நேரம் வந்து அது 3 நிமிடம் வரைக்கும் போகலாங்கிறது தான் ஒரு இது. அதே நேரத்தில் வந்து கின்ஸ்லே இன்ஸ்டியூட்டோட சர்வே எடுக்கிறாங்க. அந்த கின்ஸ்லே இன்ஸ்டியூட்டோட சர்வே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நாடுகளில் வந்து அந்த 18 வயதுலேருந்து 23 வயதுக்குள்ள இளைஞர்களுக்குள்ளே வந்து ஏறத்தாழ 7 நிமிடம் 6லேருந்து 7 நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் அறிவியல் பூர்வமான சொல்லப்பட்டது தான், ஆனால் போலி இது வந்து கிடையாது. ஒரு சில நாடுகள் அதனால தான் அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க, அது வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கு இனங்களுக்கு மக்களுக்கு எல்லாத்துக்கும் வித்தியாசப்படுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதனால் இதில் வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப சிரமம். அதில் வந்து பார்க்கும் பொழுது நம்ம அந்த IELT டயத்தை நம்ம எடுத்தோம்னு கேட்டிங்கன்னா, அவங்க சாம்பிள் சொன்ன சர்வேயில் வச்சு பார்க்கும் பொழுது ஏறத்தாழ இது சொன்ன மாதிரி 1.5 to 2 நிமிடங்கள், உச்சகட்டமாக போனோம்னா 3 நிமிடத்துக்கு மேலே யாரும் பண்ண முடியாது. முதல் தடவையில் வந்து விந்து வெளியேறுவது வந்து இயற்கையாக வந்து வெளியேறுவது வந்து இயற்கை. ஏன்னா பைப்பை திறந்த உடனே தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு வெளியில் ஓடியாந்துடும். ஆனால் அதே இது வந்து கொஞ்சம் தண்ணி குறையும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வர ஆரம்பிக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் 2வது தடவை பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ஆவரேஜ் டயத்தில் நம்ம வந்து சொல்ல முடியாது. பெண்குறி உள்ளே ஆண்குறி நுழைஞ்சதுலேருந்து தான் வரக்கூடிய இது. இதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் வந்து காணப்படுது. வயது ஒரு காரணம், நம்மளுடைய ஹார்மோன் கட்டமைப்பு ஒரு காரணம், மனநிலை சோர்வு, தூக்கமின்மை, கடின உழைப்பு, இதுகள்லாம் சேர்ந்து தான் இந்த விந்து அந்த உடலுறவு கொள்ளக்கூடிய டயத்தை வந்து இது பண்ணுது. ஒரு இளமையான பையன் வந்து வயசில் வந்து நல்லா வந்து 3லேருந்து 5 நிமிடம் வரைக்கும் பண்ணலாம். ஆனால் அதே பையன் 40 வயசில் வந்து பார்க்கும்போது தனது கடந்த காலத்தை எண்ணித்து தான் அடுத்தது சொல்ல முடியும். நான் இத்தனை நிமிஷம்லாம் பண்ணியிருக்கேன், இத்தனை தடவைலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறது. அதனால் வந்து அதெல்லாம் வந்து உண்மையாக இருந்தாலும் அவனுடைய உடலுக்கு அந்த நேரத்தில் அது கரெக்டாக இருந்திருக்கு. அது எப்போதும் அந்த மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வந்து பார்க்கும்போது ஆவரேஜ் டைம் வந்து 1.5 to 3 நிமிடங்கள் தான் நம்ம வந்து சராசரியாக எடுத்துக்கிடுவோம். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு நன்மை, நீண்ட நேரம் பண்ணுறதில் வந்து பண்ணிங்கன்னா. இதுக்கு வந்து சில பயிற்சிகள் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாலும் பொதுவாக வந்து அந்த நேரத்துக்கு மேலே வந்து நம்மளால் வந்து அதை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. விந்து வந்து வெளியேறின பிறகு நம்ம வந்து அதுக்கு வந்து குறைக்கக்கூடியது தான் நம்மளுடைய இயற்கை. சரிங்களா? அதே நேரத்தில் வந்து பார்க்கும்பொழுது வந்து சில மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் தாமதிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு SSRIன்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து பிரெயினில் வந்து இன்டியூஸ் சுரந்துட்டுருக்கும். அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய சில மருந்துகள்லாம் மருத்துவருடைய ஆலோசனை பேரில் தான் சாப்பிடணும். அது வந்து ஆரம்ப கட்டத்தில் உள்ள இதெல்லாம் வந்து இப்போ கிராஜுவேஷன் படித்த டாக்டர்களை பண்ண முடியாது. போஸ்ட் கிராஜுவேஷன் படித்த சைக்கியாட்ரிக் படித்த மருத்துவர்கள் தான் அவங்க அல்லது மெடிசன் முடித்தவங்க தான் இதை வந்து அதை பண்ணி கொடுக்கணும் இல்லையா? எல்லா மருத்துவர்களும் அதை கையாண்ட முடியாது. சரிங்களா? ஏன்னா இதனால் வந்து பக்க விளைவுகள் வந்து அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமாவில் காமிக்கக்கூடியது, எடிட்டிங்கில் கொண்டு வரக்கூடியது, இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு கட்டுக்கதைகள் அப்படிங்கிறது தான் நம்ம இது பண்ணிக்கிறணும். கூடுமான வரைக்கும் இந்த மாதிரியான இதுகள்லாம் பார்ப்பதை தவிர்ப்பது நன்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதனால் நமது நரம்பு மண்டலம் பாதிப்பு அடையக்கூடும். பொதுவாக வந்து நீங்கள் பார்க்கும்போது ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். எது உங்களை ஒரு ஆர்வத்தில் தூண்டிக்கிட்டே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நல்லதாக இருந்துச்சுன்னா நன்மையில் கொண்டு முடியும், தீமையாக இருந்துச்சுன்னா தீமையில் கொண்டு போய் விட்டுரும். அதனால தான் இதாகிக்கிறோம். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் சூடு ஏற்படும், சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறோம், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மேலும் மேலும் வந்து குறைஞ்சி உங்களுக்கு வந்து 0ல் கொண்டு போய் விட ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த தாம்பத்தியம் கொள்ளக்கூடிய நேரங்கள் வந்து நம்ம சராசரியாக அந்த கின்ஸ்லே இன்ஸ்டியூட் IELT டயத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது சராசரியாக இவ்வளோதான் சொல்லலாமே ஒழிய 45 செகண்டு கீழேயோ அல்லது வைக்கிறதுக்கு முன்னாடியோ பெண்குறியில் வைக்கிறதுக்கு முன்னாடியோ வந்து வெளியேறிச்சுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ப்ரீமெச்சுவர் எஜாக்குலேஷன் அந்த மாதிரியான வகையில் கொண்டு வந்துட வேண்டியது. ஓரளவு வச்சதுலேருந்து உடலுறவு பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும்
நம்மளுக்கு கொஞ்சம் கேட்டிங்கன்னா 1.5லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம அது சராசரிங்கிற கண்டென்ட்டில் நம்ம சொல்லிடலாம். மற்றபடியான இதுலாம் வந்து ராங் இன்ஃபர்மேஷன். இதற்கு அதிகப்படியான நேரம், படுத்தக்கூடிய நேரம் சொல்லக்கூடிய விற்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே உங்களை ஏமாற்ற வேலை தான். சரிங்களா? அந்த மாதிரியான மருந்துகள்லாம், அதாவது இந்த மாதிரி சிடன்ஃபில், டடாலோஃபில் சிட்ரேட்லாம் இருக்குது. ஆனால் ஒரு தடவை எடுத்த வாக்கில் அதோட முடிஞ்சிடும், உங்களுக்கு முடிஞ்சிடும். அடுத்தடுத்து வந்து நீங்கள் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அப்புறம் அது ரொம்ப உங்களுக்கு பாதிப்பாக போயிடும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சி பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் டாக்டர் குமார்.